அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். தேவனுடைய பிரசன்னம் என்பது அனுபவத்துக்குரியது. எத்தனை பேருக்கு புரியுது? எதுக்குரியது? தண்ணீர் குடிக்கக்கூடியது, அனுபவத்துக்குரியது, குளிக்கக்கூடியது, போஜனம் புசிக்க வேண்டியது, பிரயோஜனத்துக்குரியது. தேவ பிரசன்னம் அனுபவத்துக்குரியது. அதை அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவ பிரசன்னத்தை அனுபவித்தல் தான் நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். என்னது அனுபவிக்கிறது? அதிகமாக பேய்க்க வல்லமை, சாத்தானுடைய கட்டு, மனுஷனுடைய பகைமை, இதைத்தான் அனுபவிக்க பிசாசு நம்மை பலவந்தம் பண்ணுவதை பார்க்க முடியும். அல்லேலூயா. இதனிடையில் ஆண்டவர் நம்மை தம்முடைய பிரசன்னத்தை அனுபவித்து அவற்றால் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலையும் ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய மனதின் படியானவர் அல்ல, நம்மை அவருடைய மனதின் படியானவர்களாய் மாற்ற விரும்புகிறவர். நாம் புளிப்பு இல்லாத மாவு, ராஜ்யம் புளித்த மாவு. அது மாறணுமா? நம்ம மாறணுமா? நம்ம அதை விட கிளாடி புளிப்பே என்ன பண்ணிரும்? எரிப்பா மாத்திரும். புளிப்பை எப்படி மாத்திரும்? இனிப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல, என்ன புரியுறீங்கன்னு தெரியல. அதிகமாக நம்மலாம் மகாத்மா காந்தி இந்தியாவின் தந்தை அந்த அறிவில் தான் இருக்கிறோம். இந்த ரெவலேஷனல் நாலேஜ் என்பது வெளிப்பாடு அறிவு. அது உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது பிடிக்கும். இல்லைன்னா கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டு இருப்பான், அப்புறம் போயிடுவான். அல்லேலூயா. வெளிப்பாடு அறிவு இல்லாத ரெவலேஷன். ஏன்னா இயேசு அழைக்கும் போதே சொல்லிவிட்டார், நீ பாக்கியவான். கல்லு என்ன கூப்பிட்டாரு? கல்லே நீ பாக்கியவான். யார கூப்பிட்டாரு? பீட்டர், பேதுரு. என்ன கல்லு என்ற அர்த்தம். அதனாலதான் அப்படி கூப்பிட்டது. கல்லே நீ யாரு? நீ யாரு? சத்தமா சொல்லுங்க. ஃப்ரீயா இருங்க, நல்ல பிள்ளைகளா இருங்க. அப்படியே உங்களை நீங்க நடிப்புக்கா கொண்டு வராதீங்க, நல்லதே இல்லை. நடிக்கக்கூடாது, ஃப்ரீயா இருங்க. பாருங்க, ஆண்டவர் அந்த கல்லை கூப்பிட்டு சொல்றாரு, நீ பாக்கியவான். அவன் பேர் பேதுரு. அதனுடைய சரியான அர்த்தம் அப்படிதான் வரும், கல். பாக்கியவான். ஏன் பாக்கியவான்? உனக்கு இத மனுஷன் புத்தி சொல்லி தரல, பிதா உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். It's a revelation from heavenly Father. என்னது? அது ஒரு வெளிப்பாடு. என்னமோ எங்க அப்பா பெந்தேகோஸ்காரரு, நானும் பெந்தேகோஸ். எங்க அப்பா சீசக்காரரு, நானும் சீசக்காரன். இல்லை, அப்படி இல்லை. எங்க அப்பா பரலோக அப்பா, அவர் என்னை பெற்றிருக்கிறார். அவர் என்னை பெற்ற பிதா. வாயில் அந்த வார்த்தை வரக்கூடாது, பெற்ற பிதான்னு. அந்த வார்த்தை எவ்வளவு நல்ல. அவர் என்னை பெற்ற பிதா. ஆடு மாடா அவர் பெறல, எப்படி பெற்றிருக்கிறாரு? தேவ சாயலா. ஜோரா சொல்லு. இருப்பே பாரு எப்படி. தேவ சாயல் நீ சொன்னாலே புரியணும். ஓ, தேவ சாயலா, அது ஜெயிக்குமே, அது ஜெயிக்குமே, அது ஜெயிக்கையா. நீ ஜெயிப்பாய், நீ ஜெயிப்பாய். உன்னை அவர் ஜெனிப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னை அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஜெனிப்பித்திருக்கிறார். அவர் என்ன பெற்றிருக்கிறார்? ஜெனிப்பித்தார். என இயேசு ஜெனிக்கப்பட்டார். அவரை பற்றி வேதம் சொல்லுது,
தேவகுமாரன் பிசாசின் கிரியைகளை அழிக்க ஜெனிப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா. நாம அது போலவே பெற்றெடுக்கப்பட்டிருக்கிறோம். சோ நம்ம என்ன பண்ணுவோம்? நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவீங்க? உன் மொழியை பார்த்தா, உங்க மொழிகளை பார்த்தாலே தெரிஞ்சு மண்டைக்குள்ள யாரும் இல்லை. நீங்க அந்த வார்த்தைகளை எப்போ உங்களுக்குள்ள எடுத்து அதை ப்ரொக்ளைம் பண்றீங்களோ அப்பவே அங்க சில கிராக் வந்துடும். பேய்க்கு கோட்டையில் ஒரு வெடிப்பு வந்துடும். தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? அப்படிதான் அது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சத்துருடைய வெகுகால போராட்டங்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள். தேவன் நம்மை வித்தியாசமான விசேஷமான கிருபை பெற்ற கிருபை பொருந்திய பாத்திரங்களாய் பார்த்தபடியால் விலை மதிப்பற்றவர்கள், விலை மதிப்பு அற்றவர்கள், வொர்த்லெஸ். என்னது வொர்த்லெஸ்? வொர்த்லெஸ்னா சீப்பான ஆளு, விலை இல்லாத ஆளு, பயனற்ற நபர். அப்படிப்பட்டவங்களை யார மாத்தினார்? பிரீசியஸா மாத்தினார். ஹல்லேலூயா. எப்படி மாத்தினார்? பிரீசியஸ், விலை குறைந்த மண் பாத்திரம், தங்க தட்டு. எப்படி இருக்கு? அல்லேலூயா. அது மாதிரி நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். இப்ப இயேசுவின் ரத்தம் கொடுக்கப்பட்டபடியால் நான் விலையேற பெற்றவன். இதெல்லாம் என்னைக்கும் நம்ம யோசிக்க வேண்டியது, அறிக்கை பண்ண வேண்டியது. இயேசுவின் ரத்தத்தை டெய்லி பயன்படுத்தணும். அது பயன்பாட்டுக்குள்ளது. ஹல்லேலூயா. அநேகர் அதை பயன்படுத்துறது ரொம்ப குறைவு. அப்படின்னா உங்க உள்ளம் அதை அனுபவிக்கும் வரைக்கும் அந்த பிளட் ஆஃப் கிரைஸ்ட் பயன்படுத்தி ஆக வேண்டும். தெரியுமா உங்களுக்கு? கிழவனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால என் உள்ளத்தை, என் உள்ளம், என் நினைவு, என் உடல், என் உணர்வுகளை உம்முடைய இரத்தம் கழுவும்படி செய்யும். கழுவணும் அப்படின்னு கேட்கணும். என்ன கேட்கணும்? உம்முடைய இரத்தம் என்ன கழுவணும். நீ உணர்ந்தே கேட்கலையே. ஃபீல், அது ஒரு ஃபீல், அது ஒரு உணர்வு. இதெல்லாம் அனுபவத்துக்குரியது, பேச்சுக்குரியது இல்லை. தேவராஜ்யத்தின் எந்த செயலும் ஜஸ்ட் டாக் அப்படி கிடையாது. தேவராஜ்யம் பேச்சுக்குரியது அல்லன்னு தான் எழுதியிருக்கு வேதத்தில். அது பலத்துக்குரியது, அது வித் எக்ஸ்பீரியன்ஸ், அது நாம் அனுபவிக்க வேண்டிய காரியம். இயேசு ரத்தம் எப்படி அனுபவிப்பீங்க? ஆண்டரை எல்லா பாவத்தையும் கழுவோம். ஆமாம், எல்லா பாத்திரத்தையும் கழுவிடும். எல்லாம் தின்ட்டு போட்டிருக்கிறோம், எல்லாம் நீர் வந்திருந்து கழுவிட்டு போயிட்டோம். இதுக்கு பேர் திமிரு. ஃபீல் பண்ணி கொஞ்சம் பயபக்தியோட, ஐயோ என்னோட நிறைய பிரச்சனை இருக்கும், தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல, நம்முடைய பிளட், நம்முடைய ரத்தம் எப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த சத்துருடைய தடைகளையும் கிரியைகளையும் கட்டுகளையும் மாற்ற வல்லது, மாற்ற வல்லது. ரத்தத்தை இன்னை பயன்படுத்தினியா? ஆமாவா? வெரி குட். ஹல்லேலூயா. இயேசு ரத்தம் எப்படி எல்லாருக்குமா வைக்கப்பட்டு கழுவியாச்சா இல்லையா? கழுவிட்டு போ. அது மாதிரி அதெல்லாம் நம்முடைய கேரக்டர்லயே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆண்டவருடைய காரியங்களை புனையிறது. ஹல்லேலூயா. ரத்தம் பயன்படுத்தினீங்களா? இல்லை. என்னது இது? துணிகரமான ஒரு செயல், தேவனை துதிப்பது என்பது. 100% எனக்கு சொல்லப்படுது. நீங்கெல்லாம் துணிகரமாக பண்ணுறீங்க, துணிகரமாக கர்த்தரிடத்தில் வந்து பேசுறீங்க. அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மன்னிப்பு வர தைரியம். ரத்தம் இல்லாம, ரத்தம் சிந்தல் இல்லாம பாவ மன்னிப்பு இல்லை. இதெல்லாம் காணாம தெரியும், அனுபவத்தில் தெரியாது. தம்பி, ரத்தம். அல்லேலூயா. யாருக்கு ரத்தம்? இயேசுவின் ரத்தம். இன்னும் மேல சொன்னா தேவனுடைய ரத்தம். தேவனோட ரத்தம் சிந்தி கையில தந்துட்டு போனா
அதை நீ பயன்படுத்துறதே இல்லை, இல்லையா? அப்படிதானே? தேவன் வந்து இறங்கி பாடுபட்டு ரத்தம் சிந்தி தந்து வச்சுட்டு போனா யூஸ் பண்றதில்ல. அப்ப என்னத்துக்கு லைஃப்? என்ன லைஃப் அப்போ? ஏன் அது என்ன லைஃப் அப்போ? ரத்தத்தை நினைவு கூறுங்க. டெய்லி தேவன் போனால அதோட தான் போகணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை, சத்தமா சொல்லுங்க எல்லாரும், சகல பாவங்களை நீக்கி இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்தமாக்கும். ஹல்லேலூயா. ரத்தத்தை பயன்படுத்தணும், அது பயன்பாட்டுக்குள்ள. ஹல்லேலூயா. நீங்க குழம்பு வச்சிருப்பீங்க, மற்ற பலவிதமான சைட் டிஷ் வச்சிருப்பீங்க, சாப்பாட்டுக்கு அதை எடுத்து பயன்படுத்துவீங்க, அப்படிதானே? அதே மாதிரிதான் பயன்படுத்தணும். இயேசு ரத்தத்தை நீ பயன்படுத்தி பார். சும்மா இயேசு ரத்தம் அது இல்லை. நான் நிறைய பேய் பார்த்துருக்குறேன். இயேசு ரத்தம் சொல்லி ஆடின பேய் நிறைய. ஏன்னா அது எங்க சும்மா சொல்லணும். இயேசு ரத்தத்தை எங்க யூஸ் பண்றதில்லை? தன்னுடைய உள்ளத்துக்கு, மனதிற்கு, சிந்தைக்கு, புத்திக்கு, உடலுக்கு பயன்படுத்துறதில்லை. இயேசு ரத்தம் இயேசு ரத்தம் இயேசு ரத்தம் சொல்லும், அது எல்லா பேயும் சொல்லும். நம்ம நினைக்கிறோம் இயேசு ரத்தம் சொன்னா பேய் ஓடிடும். இல்லை இல்லை, சர்ச்சஸில் இயேசு ரத்தம் இயேசுன்னு சொல்லிட்டு ஆடும், அதில் அந்நிய பாஷை பேசிட்டு ஆடும். அதனால் பேய்ங்கெல்லாம் யூஸ் பண்ணும். அதெல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ண சொல்லலை. இயேசுவின் ரத்தம் என்ன கழுவணும், ரத்தத்தால் என்னை கழுவும். எனக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் இருக்கு, என்னுடைய மனம் கவலையினால் ஒட்டி கொண்டு இருக்கு, என் மனம் ஒரே டிஸ்டர்ப் ஆகிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக. எனக்கெல்லாம் நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். அந்த டென்ஷன், அந்த ஃபீலிங், அந்த உணர்வு ஒரு ஸ்பிரிட்டினுடைய அடாப்ஷன். அதை கலத்தியதற்கு இயேசு ரத்தம் தான். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அநேக காரியங்களுக்கு இயேசு ரத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு ரத்தத்தினால் தான் நாம் மீட்படைகிறோம். ஹல்லேலூயா. இதை அனுபவமா பயன்படுத்தணும். என்னையும் அதை பேசிட்டு இருக்கக்கூடாது. டெய்லி நீங்க யூஸ் பண்ண வேண்டியது. நம்ம வீட்டுங்களில் ஒரு வசனம் போட்டு, இயேசு ரத்தம் ஜெயம், இங்கேயோ தோல்வி. வாழ்க்கை என்னது? மொத்தம் தோல்வி. ஆனா போர்டில் என்ன எழுதியிருக்கோம்? இயேசு ரத்தம் ஜெயம். அது எதுக்கு அங்கே எழுதி போட்டிருக்கு? அது வசனம் இல்லை, அது ஒரு வாக்கியம். அது நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் கொண்டு வரும். இயேசுவின் ரத்தம் அதை பயன்படுத்தினா நம்மளாம் வசனங்களை தொங்க விடுறதுலாம் கிளடி. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் நம்மை சுதந்தரிக்க அழைத்தார். எந்த காரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை எதுக்கு அழைத்தார்? நீ ஒருவேளை கிடைக்கிற சம்பளம், வீட்டுக்கு கிடைக்கிற வருமானம் உங்களுடைய வயிற்ற நிரப்புறதுக்கே பத்தாதான் இருக்கும். வாடகை வீட்டில் இருப்பீங்க. என்னைக்கு நீ நிலம் வாங்கி என்னைக்கு அதுல கூடாரம் கட்டுறது அப்படின்னு யோசிக்கிறது ஒரு பெரிய என்னது, ஒரு மாயையான நினைவு போல இருக்கும். அப்படின்னா இந்த நினைப்பு யூஸ் இல்லை. ஆனால் தேவன் அப்படிப்பட்ட நிலையை ஆச்சரியமாய் மாற்றக்கூடியவர். ஹல்லேலூயா. சாட்சியை நான் நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறேன். நீ வரும்போதெல்லாம் நான் என்ன சொல்லணும், இவங்க சம்பளம் சோத்தை சரியா துன்றதுக்கே பத்தாது. ஆனாலும் தோணும், ஆண்டவர் இவங்களுக்கு சொந்த நிலம், சொந்த வீடு வேணும், என ஜெபிக்க வரும். இந்த நாட்களிலே கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? வாய்க்க போனால் அவ்வளோ வாயில வரவே இல்லை. அதை சொல்லணும், ஆண்டவர்கிட்ட மகிமைப்படுத்தணும். அது எவ்வளோ பெரிய மேட்டர். ஆண்டவரே எனக்கு புரியல, இப்படி எப்படி, how could happen this miracle, எப்படி இந்த விதமான ஒரு அற்புதம் எனக்கு நடந்தது அப்படின்னு ஆச்சரியமா நீ சொல்லணும். பட் அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வாழ்க்கையில் அப்படி செய்வான் தேவனால். எல்லாமே அது பாசிபிள். ஹல்லேலூயா. தேவனுக்கு முடியும். நாம் சுதந்தரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய ஆதாரம். என்னது? இப்ப ஒண்ணும் இல்லை, பட் நான் சுதந்தரிப்பேன், நான் அடைவேன், நான் பெறுவேன், நான் ஜெயிப்பேன், நான் கட்டுவேன், நான் வாழுவேன். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் தேவன்
அதற்கென்று தான் அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள்ள சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ளே நான் சுதந்திரவாளி. நான் கிறிஸ்துவுக்குள் சுதந்திரவாளி. சுதந்திரவாளி நீ சுதந்திரிக்க போறேன்னு அர்த்தம். சொந்தமாக்க போகிறாய். எதை? வாக்குத்தத்தமாய் தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை படிப்படியாய் உனக்கு சொந்தமாய் கொள்ளுவாய் என்று அர்த்தம். அல்லேலூயா. நம்மை அழைத்த நேரம் ஒன்றும் இல்லை, நன்மை இல்லாத போராட்டங்கள், பல 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 காரியங்கள், பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை இல்லாமலும் இருக்கும், அங்க தேவன் இல்லாம இருக்கும். அவ்வளவுதான். புரியுதா? ஒன்றும் இல்லாம இருந்தா எந்த ப்ராப்ளம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், தேவன் இருக்க மாட்டார். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம், அது ஒரு எட்டர்னல் ப்ராப்ளம். இந்த சரீரப்பிரகாரமான காரியம் இல்லாமல் இருப்பது நித்திய காரியம் அல்ல, அது ஒரு உலக ரீதியான ஒரு அழிவுக்குரிய முடிந்து போகிற விசிபிள். என்னது ஃபீல் பண்றீங்களா? ரத்தத்தை இப்படி மறந்துட்டேன், ஃபீல் பண்ணாது. நம்ம குறை உள்ளவங்கன்னு எப்போ ஒத்துக்கிறோம் அப்பதான் நாம் வளர்ச்சி அடைய போகிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. எப்போ ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ற ஃபீலிங் வந்தாதான் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு மேலே வர போறோம்னு அர்த்தம். நான் பலவீனமாக இருக்கையில் பலனுள்ளவனாக இருக்கிறேன் பவுல் சொல்றார். என்னது? நான் பலவீனமாக இருக்கையில், அது எப்படி ரெண்டும் ஒரே நேரம்? அது அப்படி அல்ல. நான் எப்ப பலவீனன் என்று கண்டுகொள்ளுகிறேனோ அப்பொழுதே தேவனுடைய பலன் எனக்கு கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. சொல்லுமா ஹல்லேலூயா. அப்ப என்ன வருது? தேவனுடைய பலன், பரிகாரம். பைபிள் எப்படி எழுதியிருக்கு? அந்தபடி 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 நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். ஓ, அதுவும் அந்தபடியா? ரோமர் 8 ஒரு அந்தபடி இருக்கு. அப்படியே பவுல் சொல்ல, அந்தபடி நான் பலவீனமா இருக்கையில் பலன் உள்ளவனாகிறேன். அல்லேலூயா. நான் ஏழையா இருக்கையில் பணக்காரனாகிறேன். சொல்ல வரலையா? சொல்லு, அது நடக்கும். நான் ஏழையா இருக்கையில் நான் யாராகிறேன்? பணக்காரனாகிறேன். சொல்லுங்க, நான் ஏழையா இருக்கையில் பணக்காராகிறேன். காரணம் என்ன? காரணம் என்ன? அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் தன்னுடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் நமக்காக, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி, ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானார். அல்லேலூயா. என் நிமித்தம் அவரு தரித்திரரானார். ரிப்பீட் பண்ணுங்க, சொல்லுங்க, இதை எடுங்க. ஆகுதா ஆகலையாப்பா? எனக்கு கிடைக்காத சூழ்நிலையில தான் அவர் கிடைக்க பண்ணுகிறவராய் வருகிறார். கிடைக்க பண்ணுகிறவராய் வருகிறார். எது கிடைக்கல உனக்கு? உன் வீட்டுல உன் பிள்ளைக்கு என்ன கிடைக்கல? அது கிடைக்காத நேரத்தில் அது கிடைக்க பண்ணுகிறவராய் வருகிறார். அந்தபடி பரிசுத்த ஆவியானவரும் நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவி செய்கிறார். அந்தபடியே ஆவியானவரும், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நீங்க இருக்கிற இருப்பு உங்க பலவீனத்துக்கு பலனை பெறுகிற மாதிரி இருக்கும். ப்ளீஸ், இட்ஸ் ரியாலிட்டி. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு இன்று பரிகாரம் ஆரம்பம். உங்க காரியங்களுக்கு தேவனுடைய விசாரணை, தேவனுடைய நீதி உள்ள விசாரணை. நீதியை செய்கிற வல்லவர், உதவி செய்கிறவர், ஒன்றுமில்லாதவனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன், ஒன்றுமில்லாதவனுக்கு அனைத்தையும் கொடுக்கிறவர், வெறுமையானவனை வெறுமையாய் அனுப்பாமல் பரிபூர்ணம் அடைய பண்ணுகிறவர், நன்மையற்றவனை நன்மையால் அலங்கரிக்கிறவர், பலவீனனை பலப்படுத்துகிறவர், தரித்திரனை ஐஸ்வர்யவானை மாற்றுகிறவர். சொல்லு சொல்லு, தரித்திரனாய் என்னை ஐஸ்வர்யமடைய பண்ணுகிறவர் தரித்திர ஆவியே இயேசுவின் நாமத்தில் அழிந்து போ. அழிந்து போகுது.
நீ அழிந்து போகுதுன்னு சொன்னேன்ல, அது அழிந்து போயிட்டு இருக்கு. அது போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. பாருங்கள், அந்தபடியே ஆங்கிலத்தில் வாசிங்க பிரதர். And the Holy Spirit helps us in our weakness. And the Holy Spirit helps us In our weakness. in our weakness. நம்முடைய வீக் எது? வீக் எதம்மா? நம்ம வீக் எதுல வீக்? நீங்க மொத்தம் வீக்கா? ஓஹோ, அதான் பதில் சொல்லாம இருக்கிறது. மொத்தம் என்ன இருக்கு? வீக்கா இருக்கு. பாடி எடுத்துக்கிட்டா கிட்னி கொஞ்சம் வீக்கங்கள வீக்கு, லிவர் கொஞ்சம் வீக்கு, ஹார்ட்டும் கொஞ்சம் என்னதான். இந்த டாக்டர்கிட்ட வேணா சொல்லுவாங்க, ஹார்ட்டு வீக்காக இருந்தால் தெரியும் இல்லையா? வேற என்னையா வீக்காகும்? எல்லா உறுப்புகளும் வீக்காகுமா? இல்லைன்னா ஆக்கிடுவீங்க. உண்மையிலே வீக் ஆக்குவாங்க. இந்த மெடிசன், இந்த ப்ரெஷருக்கு கொடுக்குற மெடிசன் ஹோல் பாடி என்ன பண்ணுது? கொலாப்ஸ் பண்ணுது. ஆமாம், ப்ரெஷர் மாத்திரை எடுத்துட்டு டயர்டாக இருக்கு. டயர்டு எப்படி வந்தது? ஆண்டவரே எனக்கு டயர்டு, எனக்கு ஜெபம் பண்ணு ஏன்னா ஆண்டவர் எனக்கு கவனிக்க தின்ன மாத்திரை வேலை செய்துன்னு. நான் மருந்துக்கு எதிரி இல்லை. அதாவது ட்ரீட்மெண்ட்டில் தீரலைனாலே புரிஞ்சுக்க, தட்ஸ் நாட் த சயின்ஸ் ப்ராப்ளம், இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம். சுகர் மருந்தில் தீர்தாயா? தீரல். அப்போ அது என்னது இல்லை, அது ஒரு சயின்ஸ் பிரச்சனை இல்லை. மருந்தில் தீரனை எடுத்துரு, நானும் ஹெல்ப் பண்ணுறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, மருந்தில் ஒரு பிரச்சனை தீரலைன்னா அது ஒரு என்ன பிரச்சனை இல்லை, சயின்ஸ் பிரச்சனை இல்லை, மெடிக்கல் ப்ராப்ளம் இல்லை. அது ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம், ஸ்பிரிட் ப்ராப்ளம். அது ஆவியின் தாக்குதல். அதுக்கு யாரு தான் வேணும்? அந்த பவரை விட பவர்ஃபுல் ஸ்பிரிட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி தேவை. தேவன் நமக்கு தருகிற பரிகாரத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் அப்படின்னா, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் எப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் க்ரோத் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாக இருக்கலாம். பட் இங்கே வந்துச்சிங்கன்னா இந்த சொல்கிற பேட்டர்ன், பாணி, விதத்தை ஃபாலோ பண்ணுங்க. நடக்குதா இல்லையா பாருங்க. ஹல்லேலூயா. ஆச்சரியமான சாட்சியெல்லாம் கழிஞ்சு சனிக்கிழமை கேட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருந்து. பிகாஸ் தேவன் கிரியை செய்கிறார் என்பதை காண முடிகிறது. சாவுக்கு நாள் குறிச்சாச்சு. 10 நாள் தான் இருக்கும். இந்த ஆளு கிம்ஸ்லேருந்து அந்த ஸ்பெஷல் கேன்சர் சென்டர்லேருந்து விட்டாச்சு. வீட்டில் கூட யாத்தல. எப்படி இருக்குது இது? நீ சாவதானே போகுது. இது எங்கள் வீட்டில் வராது. அப்பா நீ என் வீட்டுக்கு வராது, என் பிள்ளைகளுக்கெல்லாம் பிரச்சனை ஆயிரும், நீ போயிடப்பா. எப்படி இருக்கு? 3-4 பொண்ணுங்களை பற்றி வளர்த்து கட்டி கொடுத்துருக்குற, கல்யாணம் பண்ணி. சாதாரணமாகவே பெண் பிள்ளைகள் அப்பா கிட்ட அன்பா இருக்கும். இந்த பெண் பிள்ளைங்களே இந்த தகப்பனை தூக்கி வீசிட்டான் பாருங்க. அந்த ஆளு சொந்தத்தில் உள்ள ஒரு சகோதரி, அப்படின்னா தூர உறவு அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்தாங்க. நம்ம நாவல் மீட்டிங் தான் கூப்பிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து கேன்சர் அப்படியே கழுத்தில் தெரியுது, கழுத்தில் இருக்குது, எலும்பில் இருக்குது, மொத்தம் முடிஞ்சு. அவருக்கு ஃபுல் கேன்சர் பேஷண்ட், தட்ஸ் ஆல். இவருக்கு இனி ஒரு 10 நாள் தான் டைம், செத்துருவார். அதனால இவங்களை வீட்டில் ஏற்றலை. எனக்கு அந்த வீட்டில் ஏற்றல் என்ற மேட்ரு தான் பெருசாப்பட்டது, ரொம்ப பெருசாப்பட்டது. என்னமோ அது எனக்கு பிடிக்கிறதே இல்லை. உன்னை பெத்தவனை நீ சாவு வரைக்கும் காக்கணும், பார்க்கணும், விசாரிக்கணும். தட்ஸ் ஆல். பண்ணி ஆகணும். இல்லை அந்த சாபம் தீரவே செய்யாது. அவ்வளோதான். அதை பற்றி யாராலையும் அதை மாற்ற முடியாது. அவ்வளவு சீரியஸாக எனக்கு பிடிக்கவே இல்லை. பொண்ணுங்க நீர் உமக்கு வேலை செஞ்சாலும் கட்டி கொடுத்து. ஆமாம் ஐயா, அந்த ஆள் பாவமாக இருந்தார். சாப்பிடலை, குளிக்கலை, துணி. இந்த சிச்சுவேஷன், பிள்ளைகளே இப்படி தூக்கி தெருவில் போட்டாங்களே, இப்படி ஒரு வியாதி. ஆண்டவரே பாருங்க,
செக் பண்ணா மொத்தத்தையும் அரிச்சு போனது. செக் பண்ணப்போ ஒண்ணுமே இல்லை. ஆல் கிளியர். தேவனுடைய அந்த அந்த லேடி வந்து சாட்சி சொல்லுது. அவரு அதான் யோசிக்கவே முடியல. பிகாஸ் அது அன்பிலீவபிள், நம்ப முடியாத ஒரு மேட்ரு. இது மேட்ரு என்னன்னா, இவனை தள்ளுனாங்க, ஒரு ஒதுக்குனாங்க. அந்த காரியம் அது தேவனுக்கு புரியவில்லை. சரி, இவனுக்கு இதை என்ன பண்ணிடுவோம், கிராண்டட் பாஸ் பண்ணி விட்டுருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எந்த நிலையிலும் நமக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பலவீனத்தில் உங்களுக்கு and the Holy Spirit helps us in our weakness. எங்க எதில நீங்க வீக்கு, எந்த காரியத்தில் நீங்க தளர்ந்தவர்கள், பலவீனப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், உதவி இழந்தவர்கள், பாதுகாப்பற்றவர்கள், பதிலற்றவர்கள், பரிகாரம் கிடைக்கல, அதுல எதுல உனக்கு நடக்கல, கிடைக்கல, வாய்க்கல, சம்பவிக்கல, எந்த காரியம் பரிசுத்தமா வாழ முடியல, வீக்னஸ் இல்ல, ஒரு எதிர்ப்பு போராட்டாத, என்னால எதிர்க்க முடியல, அப்படி எந்த காரியம் செய்ய முடியல, ஐயோ ஒரு காரியம் நடத்தணும் ஆனா நடத்த முடியல, அவ்வளவு எதிர்ப்பா இருக்கு, நடப்பிக்கவே முடியல. தேவன் உன்னை அழைத்து உன்னோடு இருக்கிறார் என்றால் இங்க சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் நமது பலவீனத்தில், நம்முடைய இயலாமையில், நம்முடைய தனிமையில் ஹல்லேலூயா நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தேவன் அதனால தான் இந்த குறைஞ்சவங்க, இழந்தவங்க, வீக்கானவங்க, தேவையானவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, வெறுக்கப்பட்டவங்க, கைவிடப்பட்டவங்க, உதவி இழந்தவங்க, நன்மை இல்லாதவங்க, பலவீனப்பட்டம், வியாதிப்பட்டம், பாவி, இழிவான இச்சை, ரோகி, துரோகி, யாரா இருக்கலாம், எப்படிப்பட்ட நபரையும் தேவன் கூட்டி சேர்க்கிறார். ஏன்னா வேதம் இப்படி சொல்லுகிறது, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும், பாருங்கள், உன்னதங்களில் உள்ள the highest places. ஹல்லேலூயா. உன்னதம் அல்லது highest placesனாலே spiritual world, ஆவியின் உலகம், the spiritual realms, ஆவியின் மண்டலம், நம்மை சுற்றி உள்ள environment, நம்மை சுற்றி இருக்கிற ஒரு environment, ஒரு ஆளுகை, நம்மை சூழ்ந்திருக்கிற atmosphere, climate சொல்லல நான். ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர், ஆவியின் ஆளுகைகள். அது மனிதர்களால் வரும், விக்கிரகங்கள் இருந்து வரும். பண்டிகை எடுத்தானா வந்துடும், பூஜை எடுத்தானா வந்துடும், ஊர்வலம் போனானா வந்துடும், கோஷம் போட்டானா வந்துடும், சாவு வீடுனா வந்துடும், சுத்த வீடுனா வந்துடும். ஒரு ஆதிக்கம் வரும் இந்த ஊர்லேயே, தெரியுமா உங்களுக்கு? சரியான ஒரு அந்த ஈவில் ஸ்பிரிட்டுடைய அட்மாஸ்பியர் அங்கே வந்துடும். இதெல்லாம் நீங்கள் ஸ்பிரிட்டில் வாழ்ந்து பழகினால் புரியும். பல தவறுகள் நடக்கிற இயல்கைகள், கொலைவெறி, கொலை தாக்குதல், இப்படிப்பட்ட ஏரியா அங்கே அந்த ஆவி ஆளும். வேசித்தனம், அசுத்த இழிவான இச்சை, லஸ்ட்ஃபுல் ஸ்பிரிட், அங்கே தங்கனால இச்சை பிடிச்சவங்களா தான் இருப்பான். ஹல்லேலூயா. அந்த ஆவி அங்கே கிரியை செய்கிறபடியா அதான் அட்மாஸ்பியர்னு சொல்றது. அதை இங்கே உன்னதங்களில் உள்ள, அதை சரியான தமிழ்ல எடுத்து வாசிங்க, உங்களுக்கு புரிஞ்சிருவீங்க. ஆண்டவர் நம்மை எதற்கு வைத்திருக்கிற, எப்படிப்பட்டவங்களை வச்சுக்கிறான்றதை புரிஞ்சுட்டீங்க, நீங்க இன்னைக்கு அனைத்து அடைவீர்கள். வாசிங்க தம்பி. தேவன் பல வகையில் விளங்கும் தமது ஞானத்தை, தேவனுடைய பல வகையான ஞானத்தை வானுலகில் ஆட்சி நடத்துவோருக்கும், வானுலக அப்படின்றத நம்ம சொல்றேன்ல, அட்மாஸ்பியர், நம்மை சுற்றி உள்ள என்னது மண்டலம், மண்டலம், ஆவியின் மண்டலம். இந்த ஆவியின் மண்டலத்தில் ஆட்சி நடத்தும் ஆவிகள், அதிகாரம் உடையோருக்கும், அதிகாரம் உடைய ஆவிகள், திருச்சபையின் மூலம் இப்போது தெரிவிப்பதற்காக ஆட்சி நடத்துவோர், அதிகாரம் உடையோர். இதுதான் கவர்மெண்ட். ஆட்சியும் அதிகாரமும் என்னது, அதுதான் கவர்மெண்ட். கவர்மெண்ட்னா என்னது? இப்ப நம்ம நாட்டில் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா?
அது என்னது? எந்த கண்ட்ரோல் தான் இருக்கு? ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்களும் அதிகாரிகள், போலீஸ் அதிகாரி இல்லையா? കഴിഞ്ഞ நாளில் போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு கூட்டம். அதிகாரிகள் அதனாலே அடங்கணும் மற்றவன், அப்படிதானே? போலீஸ் அதிகாரிகள் அடங்குவான் மற்றவன். ஆட்சி நடத்துறவர்கள் தங்களுடைய கிரியைகளை நடப்பிப்பார்கள். அது போலதான் ஆவி உலகத்திலும் இருக்குதான். நம்மை சுற்றியுள்ள என்வைரன்மெண்ட், உங்க வீட்டை சுத்தி ஒரு ஆதிக்கம், ஆட்சி நடத்தும் ஆவிகள், தரித்திர ஆவி. அந்த குடும்பம் தரித்திரத்தை விட்டு வெளியே வராது. உங்களுடைய மந்திரவாத்தால வந்திருக்கலாம், இல்ல சாபத்தால வந்திருக்கலாம், இல்ல உங்களுடைய பிறப்பு உரிமையாகவே வந்திருக்கலாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆட்சி நடத்த ஆவி வேலையை தட்டி விடும், நன்மையை தட்டி விடும், எல்லாமே அழிச்சுட்டே இருக்கும். அது பாருங்க, அதிகாரம் செலுத்தும் ரூலர்ஸ், அத்தாரிட்டி அப்படின்னா நம்மளை அடிமைப்படுத்திடும். பைபிள் எழுதிய சாத்தானுடைய அதிகாரம். ஆண்டவர் தேவஜனங்களை சந்தித்து சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு வரும்படி அவர்கள் கண்களை திறக்க பவுலை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது. ஊழியக்காரன் அனுப்பினதுக்கு கண்ணை திறக்க. எந்த கண்ணு? அறிவு, மனக்கண். அப்போ ஏதோ விஷயத்துல இவங்க அறிவு இல்லாம சாத்தானுக்கு அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறாங்க. அப்ப அந்த அறிவை கொடுத்துட்டா இவங்க அவனை மேற்கொண்டு வெளியே வருவாங்க. அல்லேலூயா. அதை எழுதியிருக்கிறது அந்த வாக்கியம். இருளை விட்டு வெளிச்சத்தினிடத்துக்கும், இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்புவதற்காக நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு. ஆண்டவர் சொல்ல, நீ அவங்க கண்ணை திறக்கணும். அதுக்கு தான் சொல்லி தர்றது. அல்லேலூயா. இப்ப சொல்லி தரத நீங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துவீங்க. உங்க மேல ஒரு அதிகாரம், உங்களையே மீறின ஒரு பவர் அண்ட் அத்தாரிட்டிஸ். ஆங்கிலத்தில் உன்னதங்களில் உள்ள ஆட்சி நடத்துவோர், அதிகாரமுடையோர் ஆகியோருக்கு திருச்சபை மூலமாய் தம்முடைய பல வகையான ஞானத்தை காண்பிப்பதற்காக தேவன் எழுந்தருளினார். எப்படி இருக்கு? யார் வழியா? தெரிஞ்சவன் என்னது? சபை வழியா. உங்க பவுல் அது பில்டிங், அது மண்ணு, நிலநடுக்கம் வந்தா காணாது. அல்லேலூயா. திருச்சபைன்னு சொல்றது மக்களை சொல்றார். God's purpose in all this was to use the church to display his wisdom. In its rich variety. அதனுடைய பல வகையான அவருடைய அனந்த ஞானம். To all the unseen rulers. சூப்பரா இருக்குது. எப்படி? பார்க்க முடியாத, கண்ணுக்கு தெரியாத யாரு? ஆட்சியாளர்கள் and authorities. இப்ப நம்ம கலெக்டர் ஆட்சியாளர் இல்லையா? வட்ட ஆட்சியாளர், கோட்டாட்சியாளர், இது ஆட்சியாளர்கள். இங்க சொல்லுகிறார் unseen rulers and authorities and unseen authorities in heavenly places. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்னா, through church, God's purpose in all this to use the church. அதாவது சபையில் கர்த்தர் தேவன் வைத்திருக்கிற அநேக ஆசீர்வாதம், வெளிப்பாடு, ஆவிக்குரிய காரியங்கள், நாம் அடைய வேண்டியவைகள், நன்மைகள், உதவிகள் தேவன் கொடுக்கிற காரியம். வீக்கானவன் தேவனுடைய பலனை பெறுகிறான். இதன் மூலமாய் நம்முடைய கண்ணுக்கு புலப்படாமல் நம்மை சுற்றி இருக்கிற ஆட்சியாளர்கள், அதிகாரிகளும் காணும்படி, காண்றதுக்காக இதை செய்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு இந்த அனந்த ஞானத்தை காண்பிப்பதற்கு சபை மூலம், தேவ பிள்ளைகள் மூலம் காண்பிப்பதற்காக இத்தகைய கிரியைகளை செய்கிறோம். என்ன புரியுது உங்களுக்கு? இப்ப வீக்கான ஒரு ஆள், திராணியே இல்லாதவன், எல்லாரும் காண்றாங்க, ஐயோ இவன் இதை ஜெயித்துட்டான், நமக்கு தெரியும்ல. சின்ன பையன், அவன் ஒரு போர் யுக்தியை படிக்காதவன்,
யுத்த கலாச்சாரம் தெரியாதவன், போர் முனையில இதுவரைக்கும் அவன் சத்துருவோட போரிட்டதே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சிறுவன் இவ்வளவு பெரிய சிறு பருவம் முதலே யுத்த பயிற்சியிலே பயின்று ஒரு பராக்கிரமனாய் நிக்கிற கோலியாத்தோடு போராடி அவனை ஜெயித்துட்டானே அப்படின்றது எல்லோருக்கும் தெரிய வந்தது. கவனிங்க, அது ஒரு பெரிய ஆட்சி. இந்த எளியவனை பயன்படுத்தி, தாவீதை பயன்படுத்தி அவன் சொல்றான், தாவீது சொல்றான், நான் அவனை கொன்று இஸ்ரவேலுக்கு வந்த நிந்தையை மாற்றுவேன். அப்போ ராஜா சொல்ற, அந்த காலத்துல ராஜாவா இருந்தது நமக்கு தெரியும் சவுல். அவன் சொல்றான், நீ இளைஞன், உன்னால இது முடியாது. அவன் ரொம்ப வருஷமாவே யுத்த வீரனா இருக்கிறான், அவன் பெரிய ஆளு சொன்னானாப்பா. சவுல், சவுல் என்கிற ராஜா, ராஜா பட்டயம் உருவ படித்தவன். அல்லேலூயா. வெறும் கையோடு வந்து நிக்கிற சிறுவனை பார்த்து சொல்லுகிறான், எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இது ஒரு அதிகாரம், ஆட்சி படைத்த ராஜா சொல்றார். அதிகாரம் ஆட்சியும் படைத்தவன் இவனை பார்த்து சொல்றான், ஏய் நீ சின்ன பையன், உன்னால அவனை மேற்கொள்ள முடியாது, உன்னால இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாது, உனக்கு அதற்குரிய திராணி திறமை பவர் எல்லாம் கிடையாது அப்படின்னு மத்தவன் பார்க்கிறான் இவனை. அப்படிப்பட்ட நபர், அதைத்தான் இங்க வாசிக்கிறோம். உன்னால முடியாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது, அங்க ஒரு கதையை கொடுக்கிறான். அவன் அப்படி சொன்ன உடனே இவன் பயப்படல. நம்மலாம் ஒரு காரியம் ஃபேஸ் பண்றோம்னா இன்னொருத்தர் ஏதாவது பயமுறுத்துற மாதிரி ஒன்று சொன்னா, அப்படியா அப்படியா அப்படியான்றோம். நம்ம இந்த பிள்ளை எக்ஸாம் எழுத போறாங்க, நீட் சொல்லுவோம், ஐயோ அது பயங்கர கஷ்டம், அதில் அப்படி கேட்பாங்க இப்படி கேட்பாங்க, அதெல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு, நீங்களே கஷ்டம். உடனே இது ஆகிடும், டயர்டாகி நமக்கு இது முடியாது. இந்த படிப்பு விஷயம், படிக்கிறவங்களுக்கு படிப்பு விஷயத்தில் இடரெல்லாம் எதிர்ப்புகளும் வரும். முதல்ல ரொம்ப கஷ்டம், இங்கிலீஷ் மீடியம் ரொம்ப கஷ்டம், இன்ஜினியரிங் பயங்கர கஷ்டம். அதனால் எதுவுமே வேணாம், நம்ம என்ன பண்ணிடுவோம், சும்மாவே உள்ளதை வச்சு வண்டி ஓடிட்டு இருக்கலாம். அப்படி கஷ்டம். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வந்து அங்கேயும் வாழ்க்கை இல்லை, போக வேண்டிய இடத்துக்கும் போகல, வழியிலேயே திண்டாடினாங்க. காரணம் என்ன? செய்தி சொன்னவன், ஐயோ நமக்கு அது முடியாது, அது நடக்காது, அங்க முடியாது, ஐயோ அவன் தின்னே போடுவான் நம்மள. ஐயோ ரட்சிக்கிற தேவனை பத்தி கர்ச்சனையா இல்ல பேசணும். சத்துருவை பத்தி இவ்வளவு பெருசா பேசினா மக்களுடைய மனசு என்ன ஆயிட்டு, சோர்ந்து போயிட்டு, மக்கள் எல்லாம் என்ன ஆயிட்டாங்க, ஆடி போயிட்டாங்க வார்த்தையை கேட்டு. அதனால அவங்களுடைய வாழ்க்கையில உண்மையிலேயே அவங்க சொன்னபடியே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை அடைய முடியல. ஏன்னா இவங்க மனம் அப்படியே நேரே மாறி போயிடுச்சு. நம்ம மனசு ரொம்ப கவனிக்கணும். நம்முடைய மனசு கடினப்பட்டு போனால், கடினப்பட்டால் நம்முடைய வாக்குத்தத்தத்தை நாமே இழந்து போவோம். கடினப்படக்கூடாது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வாயிலிருந்து வரட்டது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். உனக்கு அவர் நன்மை நன்மை செய்வார், உனக்கு அவர் நன்மை செய்வார். ஹல்லேலூயா. வாஸ்து முடித்து விடலாம். உம்முடைய அடியானின் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. ஒரு ஆட்டை பிடித்தது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்ததை அதன் ஒரு ஆட்டுக்காகவே ஓடி போனவன். எது? ஒரு ஆட்டுக்காகவே உயிரை கூட யோசிக்காம ஒரு ஆட்டு போனா போட்டுமே, ஒண்ணு தானே, இனி திருப்பி வராதில்லை. இப்போ பத்தனத்தை பிடிச்சிட்டு போ. ஒண்ணு பாருங்க, ஒரு சிங்கம் ஒரு கரடி ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போச்சுது. அடியானாகிய நான் அதை பின்தொடர்ந்து போய் நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அதை அடித்து அதன் வாய்க்கு அதை நான் தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது, அது என் மேல பாய்ந்தது, நான் அதன் தாடியை பிடித்ததை நான் அதை விட்டவே இல்லை. அதன் தாடையை நான் பிடித்தேன், அதை அடித்து கொண்டு போட்டேன், அதை நான் அடித்து கொண்டேன். யோசிங்க. அப்படின்னா அவன் இவனை தாத்துறான்னு பேசினா, இவரு அவரை என்ன பண்ணிட்டாரு, தாத்துட்டாரு. இவனுடைய விசுவாச அறிக்கை, எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு முன்னாடி தேவன் இப்படி செஞ்சிருக்கிறாரு, எனக்கு தேவன் இப்படி பண்ணிருக்காரு, இதுல கைவிடுவாரா? அதையும் செய்வார்.
அப்படின்றவன். அல்லேலூயா. இம்மட்டும் என்னை கைவிடாமல் தப்புவித்தவர். அங்க வாசிக்க அவன் சொல்றான், கரடியின் வாய்க்கு சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தவர் இவனுக்கு என்ன தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அவைகளை ஒப்பு கொடுத்திருக்கிறார் இவனுக்கு. அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தான் என்றார். போதும். அதாவது இங்க மேட்டர் என்னன்னா, அவனை விழ பண்றதா இவனுடைய பிளான். யாருக்கு பிளான்? ஏன்னா தேவன் இவனுக்குள்ள இருக்கிறார், தேவனுடைய ஆவி இவனுக்குள்ள இருக்கு. இப்போ இவனை சுற்றி உள்ள ராஜ்யங்களும் ஆட்சிகளும் அதிகாரங்களும் தேவன் இவன் மூலம் செய்வதை அறியணும்னு கர்த்தரே விரும்பிட்டார். அதை மாற்ற முடியாது. உனக்கு செய்கிற நன்மையை கேட்கிற ஜாதிகள் மத்தியிலே உனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உண்டாக பண்ணுவேன், பண்ணுவேன், பண்ணுவேன். நன்றி, நன்றி, நன்றி. அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு பண்ண போகிற காரியங்கள் நிமித்தம் எங்க என்ன வரும்? நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகும். பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தி, அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தி, புகழ்ச்சியாய் மகிமையாய் இருக்கும். நீ சொல்லணும், என் வீட்டில் ஆண்டவர் செய்ய போகிறது அது ஜாதிகள் மத்தியில கர்த்தருக்கு மகிமையாய் கீர்த்தியாய் புகழ்ச்சியாய் இருக்கும். உன்னை ஆசீர்வதிப்பதை பார்த்து, உன் பிள்ளை ஆசீர்வதிப்பதை பார்த்து, உன் எல்லை ஆசீர்வதிப்பதை பார்த்து தேவனுக்கு மகிமை உண்டாகும், தேவனுக்கு புகழ்ச்சி உண்டாகும், தேவனுக்கு கீர்த்தி உண்டாகும். அல்லேலூயா. உன்னதத்தில் உள்ள துரைத்தனம் ஆட்சி அதிகாரம் அனைத்திற்கும் தம்முடைய ஆனந்த ஞானம் சபை மூலமாய் வெளியே வரும்படி செய்வது தேவனுடைய தீர்மானம். தாவீது சொன்னான், பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்பதை இந்த ஜனக்கூட்டம் அறிந்து கொள்ளும். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று. எப்படி எப்படி எப்படி? கர்த்தர் பட்டயம் வச்சு ஈட்டி வச்சு தான் செய்வாரு. இப்படி இருந்தா தான் ஆண்டவர் செய்வார். அதை விட்டா வேற ஏதாவது செய்வாரா? எப்படி வேணாலும் செய்யலாமே அவர். அல்லேலூயா. நம்முடைய மைண்டு பழகுனதிலே இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறதை ஏற்றுக்கொள்ளுகிற மனதில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்படிதான் பண்ணுவார், இப்படி பண்ணாதான் அவர் ஏதாவது பண்ணுவாரியா? அப்படி ஒன்றும் இல்லை. நீ அவர் செய்யறதை ஏத்துக்கிற ஒரு மைண்ட் உனக்கு வேணும். எப்படி வேணாலும் ஆசீர்வதிப்பார், எந்த வேலை தந்தாவது உயர்த்துவார். இப்படிதான் தரணும், அப்படி இல்லை. அப்படி கிடைச்சா நல்லதுதான். எந்த வழியிலாகிலும் தேவன் தருகிறதை பெற்றுக்கொள்ள வேண்டும். கழிந்த நாளில் ஒருத்தர் வந்தாங்க, பிள்ளைக்கு திருமணம் ரொம்ப லேட்டாகுது பாஸ்டர். அப்படியா? ஜோம் பண்ணாச்சு. என்ன வேலை செய்கிறாங்க? அது இப்படி ஒரு கவர்மெண்ட் வேலை. அப்படியா? அந்த பிள்ளை என்ன வேலை கேட்குது? அதே மாதிரி ஒரு வேலை உள்ளவங்க தான் வேணும்னு நிற்குது. இப்போ நிறைய சம்மந்தம் வந்துருக்குமே, வந்தது நிறைய கவர்மெண்ட் வேலை வந்து, ஆனால் இந்த வேலை தான் வேணும்னு அது நிற்குது. சந்தோஷம்தான், எனக்கும் ஆசை தான் இந்த பிள்ளைக்கு அப்படியே கிடைச்சிட்ட சந்தோஷம். கர்த்தர் ஒரு வேலை நல்லதை இதை விட நல்லதை கொண்டு வந்திருப்பார்ல, அதை நீ எப்படி இப்படி ஒத்த காலில் தட்டி விட்ட நீ? பிற கர்த்தர் தரல. கர்த்தர் எவ்வளோ கடினமாக இருக்கு கேட்கறது. தேவன் கொண்டு வர ஒரு மேட்டரை கொஞ்சம் கர்த்தர்கிட்ட வச்சு கேட்டு ஜோமனி பண்ணுங்க. எப்படி இருக்கு? அவர் பட்டயத்தில் ரட்சிப்பார், ஈட்டி எடுத்துட்டோம், அதை வச்சு தான் அவனை தாக்குவார். எப்படா மடையா, என்ன வேணாலும் தேவன் பண்ணுவார். ஹல்லேலூயா. எப்படி வேணாலும் தேவன் செயல்படுவார். மாத்திரை வச்சு, ஆண்டவர் இந்த மாத்திரை வச்சு தான் நீர் என்ன கொண்டாக்கணும், இந்த மருந்து வச்சு தான் நீர் என்ன கொண்டாக்கணும். அப்புறம் அவர் வல்லமை என்னத்துக்கு? அல்லேலூயா. அப்படின்னா அப்படியே வச்சுக்குவோம். எப்படி வேணாலும் பண்ணுவாரியா? பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று, ரட்சிக்கிறவர் அல்ல, ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். என்ன தெரியும்? உனட்ட இருக்கிறது ஃபர்ஸ்ட் போனா அப்புறம் பையனுக்கு போகும். அப்பதான் ஜனக்கூட்டம் அறியும். அல்லேலூயா. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கிரியேஷன் இப்ப விரும்புங்க. அவர் சொல்லுகிறார், பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிற தேவன் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் அனைத்தும் அறியும். சொல்ல, அறியும். கர்த்தர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், புழுதியிலிருந்து உயர்த்துகிறவர்,
ராஜாக்களோடு அமர பண்ணுகிறவர், தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், பலத்தை கொடுக்கிறவர், தகுதியை கொடுக்கிறவர், கனத்தை கொடுக்கிறவர், உனக்கு நிலையான வீட்டை தருகிறவர், உனக்கு உயர்வை தருகிறவர், உனக்கு அந்தஸ்தை தருகிறவர். உன்னை ஏற்படுத்தின தேவன் உண்மை உள்ளவர். இந்த மேட்டரே அதுதான். இந்த ஜனக்கூட்டம், அட்மாஸ்பியர், இன்விசிபிள் அத்தாரிட்டி, ரூலர்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ், ஆட்சிகள் அதிகாரங்கள் சுத்தி உள்ளது அறியும். அதுக்காக தேவன் உன் மூலமா தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார், கிருபை விளங்க பண்ணுகிறார், பலவீனனுக்கு பலனை தருகிறார், தரித்திரனை ஆசீர்வதிக்கிறார், பாவியை ரட்சிக்கிறார், பாவி நீதிமானாய் மாற்றுகிறார், விசுவாசம் அற்றவனை விசுவாசியாய் மாற்றுகிறார், உன்னை கோத்திர தலைவனாய் மாற்றுகிறவர், உன்னை ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர், ஜனங்களின் இரட்சகனாய் மாற்றுகிறவர், உன்னை உயர்த்தப்பட்டவனாய் மாற்றுகிறவர், மேன்மை பெற்றவனாய் மாற்றுகிறவர். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை ஆசீர்வதிப்பதை ஜாதிகள் காண பண்ணுவார், ஜனங்கள் காண பண்ணுவார். இன்றைக்கு உனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு வரட்டும். எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுதே உங்களுக்குள்ள எதிர்பார்ப்பு, தேவன் செய்கிற, எனக்கு செய்கிற, யாருக்கு செய்கிற? எனக்கு செய்கிற அற்புதம் ஜனங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஞானத்தை விளங்க பண்ணும், கிருபையை விளங்க பண்ணும், அவர் நாமத்தை வெளிப்படுத்தும். எனக்கு, என் பிள்ளைக்கு, என் பிள்ளைக்கு, என் பிள்ளைக்கு செய்கிறது. எல்லாரும் வாயத்தரம் ஜோமன, எல்லோருக்குள்ள இன்னைக்கு கர்த்தர், நீ நாடி வந்த காரியத்தில் கர்த்தர் இன்னைக்கு அற்புதத்தை செய்ய வல்லவர். உன்னுடைய வேலையில், உன் விசுவாச வாழ்க்கையில், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஒன்றுமில்லாத உன்னுடைய தொழில் காரியத்தில், வறுமைப்பட்ட வாழ்வில், ஆசீர்வாதங்கள் அனைத்தும் அற்று போய் நன்மையே இல்லாத உன் குடும்பத்தின் சூழ்நிலையில் தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தினால் இந்த நாளில் அற்புதங்களை செய்ய வந்திருக்கிறார். தேவன் கிரியை செய்ய தொடங்கி இருக்கிறார். தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். தேவனுடைய கரம் வெளிப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டிருக்கிறது. அதை ஜாதிகள் காண்பார்கள், அதை ஜனங்கள் காண்பார்கள், அதை ஜனங்கள் காண்பார்கள், ஜாதிகள் காண்பார்கள். உனக்குரிய சம்பத்து, உனக்குரிய நன்மை அந்நியன் பறிக்காமல் அதை உன் வசத்தில் ஒப்புக் கொடுக்கிற தேவன், உன் வசத்தில் ஒப்புக் கொடுக்கிற தேவன். நீ கிரியை செய்யத்தக்க திராணியை உனக்கு தருகிறவர், வேலை செய்யத்தக்க பலனை உனக்கு தருகிறவர், வேலை செய்யத்தக்க திராணி மனநிலை தருகிறவர். அந்தகாரங்கள் மாறுது, அந்நிய கட்டுகள் மாறுது, அடிமைத்தனங்கள் மாறுது, பொல்லாத ஆட்சிகள் மாறுது, அதிகாரம் பண்ணுகிற ஆவி அழிந்து மாறு, ஆட்சி நடத்தும் ஆவிகள் அழிந்து மாறட்டே. ஒவ்வொரு வாழ்வில் கர்த்தருடைய ஆவியானவர் அளிக்கிற பலன் வரட்டே. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே ஒவ்வொரு வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர், பரிசுத்தவானாய் மாற்றுகிறவர், ஜெயவானாய் மாற்றுகிறவர், நீதிமானாய் மாற்றுகிறவர், ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறவர், ஆரோக்கியவானாய் மாற்றுகிறவர், அற்புதமானவனாய் மாற்றுகிறவர், உயர்ந்தவனாய் மாற்றுகிறவர். அதனாலே தேவனுடைய மகிமை ஆட்சி அதிகாரங்களுக்கு தெரிய வரும். நன்றி, நன்றி இயேசுவே. உனக்கு செய்கிற நன்மை ஜாதிகள் நடுவில் பேசப்படும். உனக்கு செய்கிற கிருபை ஜாதிகள் நடுவில் பேசப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு செய்கிற நன்மை தேவாதி தேவனுக்கு கீர்த்தியும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாக பண்ணும். ஹல்லேலூயா. உன்னை நிந்தையாகவே மாற்றுகிற, உன்னை வெறுமையாகவே மாற்றுகிற, உன்னை அடிமையாகவே மாற்றுகிற, உன்னை பாவியாகவே மாற்றுகிற, உன்னை பலவிதமாய் உளைச்சல் கொண்டவனாய் மாற்றுகிற சாத்தானுடைய ஆட்சி அதிகார வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே அழியட்டும், அழிவதாக. நன்றி, உமக்கு நன்றி ராஜா.
பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவான என்னை மாற்றினவர், அவள் அழைக்கின்றவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். யசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யசூரன் எங்கள் துதிதனிவா செய்பவரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யசூரன் எங்கள் துதிதனிவா செய்பவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிறுத்துக்கேன் என்றவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிறுத்துக்கேன். சொல்லுவோம். நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிறுத்துக்கேன் என்றவரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. மீட்டு கொண்டு நின்றீரே, மீட்டு கொண்டு நின்றீரே. யசூரன் எனக்காக யாவையும் உண்மையாய் வாசம் செய்பவர். ஆமென். யசூரன் எனக்காக யாவையும் செய்து, யசூரன் எங்கள் துதிதனில் வாசம். பயப்படாது என்றவர், நான் உன்னை மறவேன் என்றவர். பயப்படாதே என்றவர், நான் உன்னை மறவேன் என்றவர். நான் உன்னை மறவேன் என்றவர். சந்ததி மேலும் ஆவியையும், சந்தானத்தின் சொல்லுவோம். சந்தானத்தின் மேல் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைப்பவர், ஊற்றி ஊற்றி நிறைப்பவர். பயப்படாது என்றவர், நான் உன்னை மறவேன் என்றவர். பயப்படாது என்றவர், நான் உன்னை மறவேன் என்றவர். சொல்லு. பயப்படாது என்றவர், நான் உன்னை மறவேன் என்றவர். பயப்படாது என்றவர், நான் உன்னை மறவேன் என்றவர். சந்ததி மேலும் ஆவியையும், சந்தானத்தின் மேல் ஆசியையும். சந்ததி மேலும் ஆவியையும், சந்தானத்தின் மேல் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைப்பவர், ஊற்றி ஊற்றி நிறைப்பவர். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவான என்னை அழைக்கின்றவர். முன்னின்று சத்துருவை துரத்துபவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர். முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எஸ், ஆமென். இப்போ செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேல் மகிமையவர், இஸ்ரவேல் மகிமையவர். நீ என் தாசன் என்றவர், நான் உன்னை பெற்றேன் என்றவர். நீ என் தாசன் என்றவர், நான் உன்னை. ஆமென். எஸ், ஒவ்வொரு வாழ்வையும் பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாது என்றவர், நான் உன்னை மறவேன். சொல்லு. நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. பயப்படாதே. எந்த காரியம் உன்னை பயப்படுத்துகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னிலே நன்மை நிறைவேற்றி ஜாதிகளுக்கு முன்பாக கொடியேற்றுவான், கொடியேற்றுவான், கொடியேற்றுவான். ஆதரிப்பான், ஆசீர்வதிப்பான். நன்றி.
பயப்படாதே என்றவரை நான் உன்னை மறவேன். பயப்படாதே, எஸ், பயப்படாதே என்றவரை நான் உன்னை மறவேன். பயப்படாதே என்றவரை நான் உன்னை மறவேன். பலவானாய் மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவான என்னை நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்கான யுத்தம் செய்கின்றவர். நன்றி இயேசுவே. இப்போ இப்போ தேவ பிரசன்னம் ஒவ்வொருவருக்கும் இஸ்ரவேலின் மகிமையவர். இஸ்ரவேலின் மகிமை. எஸ், இஸ்ரவேலின் மகிமையவர். சொல்லு. எஸ் எஸ், ஒவ்வொருவருக்கும் மகிமை 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 மகிமை. ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுகிறவர் மகிமையினாதா. மகிமைப்படுத்தி தேவ மகிமை இறங்கி இறங்கி பலவனை மாற்றுகிறவர், பலவனை மாற்றுகிறவர், ஐஸ்வர்யவனை மாற்றுகிறவர், நன்மையால் நிரப்புகிறவர். ஆமென் ஆமென். ஒவ்வொருவரையும் ஆவியானவே உனக்கு உதவி செய்கிறவர். உதவி ஆவியில் நிரம்பு அந்நிய பாஷை பேசு. கட்டுகள் மாறும், கட்டுகள் மாறும், கட்டுகள் மாறும். ஆவியானவே உன் கண்ணுக்கு புலப்படாத சத்துருவை ஒப்பு கொடுக்கிறார். கண்ணுக்கு புலப்படாத எதிரியுடைய திட்டங்களை அழிக்கிறார். இப்போ வீடுகளை வாழ்வை ஆதிக்க பண்ணுங்கள். அந்தகாரம் அந்நியாவின் கட்டுகள் பரிசுத்த ஆவியானவரே எதிரியினுடைய திட்டங்களை பரிசுத்த ஆவியானவர் அழிக்கிறார். அழியட்டே. தடைகளை மாற்றி சத்துடைய திட்டங்களை அழிக்கிறார். அழியட்டும். உனக்காக தேவன் செய்வதை ஜாதிகள் காணும்படி பண்ணுவான், ஜனங்கள் காண பண்ணுவான். உன்னை உன்னை ஆட்கொண்ட அந்நிய ஆவிகளே, துரைத்தனபடி ஆவிகளே, உன் கண்ணுக்கு தெரியாத சத்துருடைய ஆதிக்கங்களை பரிசுத்த ஆவியானவர் ஒப்பு கொடுக்கிறார். வாரத்தின் கீழ் இரவு அழியட்டே. நன்றி. சத்துருடைய எதிராக எல்லா அந்நிய வல்லமை எதிராக வல்லமை பூமியில் இராமல் அழிந்து அழித்தார். நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி. Thank you Holy Spirit. ஒவ்வொருடைய வாழ்விலும் தேவாதி தேவன் கிரியை செய்து மகிமைப்படுகிறவர், மகிமைப்படுகிறவர். ஒன்றும் இல்லாத என்னை ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த
உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா, 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 சர்வ வல்லமுள்ள தேவன், ஒன்றுமில்லாத பலவீனமான குறைவுள்ள அடிமையான மனிதர்களை தெரிந்து கொண்டு தம்முடைய ஆச்சரியமான கிருபைகளினால் திருப்தியாக்கி வாழ்விலே ஜெயம் தந்து தன்னிலும் பலத்த சத்துருவை கீழ்ப்படுத்தி தம்முடைய அனந்த ஞானத்தை ஆட்சி நடத்துவோருக்கும் அதிகாரிகளுக்கும் வெளிப்பட பண்ணுகிற தேவன், நம்முடைய ஜனங்களுக்கு செய்கிற நன்மையினால் ஜாதிகள் நடுவிலே கீர்த்தியை, மகிமையை, புகழ்ச்சியை உண்டு பண்ணுகிற தேவன், இந்த நாளிலே இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகள் பலவீனத்திலே உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை ஒவ்வொரு வாழ்விலும் பெருகட்டும்.
ஒவ்வொரு வாழ்விலும் பெருகட்டும், ஒவ்வொரு வாழ்விலும் பெருகட்டும், ஒவ்வொருடைய வாழ்விலும் பெருகி பலவீனப்படுத்துற ஆவியானே அழிந்து மாறு. ஆசீர்வாத விரும்ப அந்தகாரம் மாறட்டும். ஒவ்வொரு வாழ்வில் கர்த்தருடைய ஆவியானவர் வியாதியை மாற்றி, பலவீனத்தை மாற்றி, அடிமைத்தனத்தை மாற்றி, தரித்திரத்தை மாற்றி, வெறுமையான வாழ்வை நிறைவுள்ளதாய் மாற்றி ஒவ்வொரு ஆசீர்வதி தொடர்ந்தபடி அற்புத கரமுடைய பிள்ளையுடைய வாழ்வில் பலத்த காரியத்தை சொன்னபடி செய்து ஆண்டவரை ஜாதிகள் நடுவில் உம்முடைய நாமத்துக்கு கீர்த்தி மகிமை புகழ்ச்சி உண்டாக பண்ணும். உம்முடைய அனந்த ஞானம் ஆட்சி நடத்துவோர் அதிகாரிகள் கண்களுக்கு முன்பாய் ஆண்டவரை விளங்கப்படுகிற தேவன் உடைய பிள்ளைகளுக்கு செய்கிற இரக்கத்தினால் கிருபையினால் அவைகளை இந்த நாளில் நிறைவேற்றும். உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கட்டும், சுகம் பெற்றவர்களாய் இருக்கட்டும், விடுதலையோடு வாழட்டும், பரிசுத்தவான்களாய் வாழட்டும், பரிசுத்தவான்களாய் வாழட்டும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழட்டும். ஒவ்வொரு ஆதரித்தரும் ஆசீர்வதியும் மகிமைப்படும் துதிகன மகிமை மக்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.